ஸோ வந்து இப்போ நம்ம ஏஎஸ்எம்டி ஃபார்ம் அசஸ்மெண்ட் ஆர்டர் ஏஎஸ்எம்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஎஸ்எம்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 18 ஃபார்ம் இருக்குது. ஏஎஸ்எம்டி 18 வரைக்கும். இந்த 1லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் டு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட். ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபைனல் அசஸ்மெண்ட்னு வரும். இது அதிகமாக யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்கே உள்ள யாராவது ஒருத்தருக்கு ஏஎஸ்எம்டி 1லேருந்து 9 ஏதாவது ஒரு ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகும், இல்லை ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது யாருக்காவது ஐடியா இருக்கா? எனிஒன்? இந்த டிஆர்சியில் நம்ம 33 ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது ஃபார்மை பற்றி ஒவ்வொரு ஃபார்முக்கும் தனித்தனி வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. ஐவர் டாக்ஸ்ன்னு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒரு சின்ன சின்ன வீடியோ 5 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏஎஸ்எம்டினா என்னென்னு? ஓகே, ஏஎஸ்எம்டி 1லேருந்து 9 வரைக்கும் என்னென்னு தெரிலங்கிறீங்க. ஏன்னா இது 99% பேருக்கு யூஸே ஆகாது. இது வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்டி நான் 1 மட்டும் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட். எஸ், 1 மட்டும் ஒரு சாம்பிளுக்காக வச்சிருக்கேன். இந்த 1 சம்மந்தப்பட்டது தான் 9 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? எப்படி டிஆர்சி 01லேருந்து 8 வரைக்கும் எது சம்மந்தப்பட்டது? நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸ். அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை, நோட்டீஸ்க்கு பணம் கட்டுறது. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் இந்த ஏஎஸ்எம்டி 1 to 9 நான் 1 to 9 கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. 1 மட்டும் என்னங்கிறத சொல்கிறேன். இது சம்மந்தப்பட்ட எல்லா தான் அந்த ஏஎஸ்எம்டி 9 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 என்னன்னா ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட். ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த டாக்ஸபிள் பர்சன் வந்து எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் குட்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னால் வேல்யூ ஆஃப் குட்ஸோ வேல்யூ ஆஃப் சர்வீஸோ என்னால் டெட்டர்மைன் பண்ண முடியல, இல்லை இதுக்கான ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிள் எவ்வளோங்கிறத என்னால் டெட்டர்மைன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏஎஸ்எம்டி 1 அப்படிங்கிற ஃபார்ம் அவர் ஃபைல் பண்ணி ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். சார், எனக்கு வந்து இதோட ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோன்னு தெரில, வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸருக்கு கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் கொடுத்த 90 நாளைக்குள்ள அந்த ஆஃபீஸர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபார்ம்ஸ் தான் ஏஎஸ்எம்டி 01லேருந்து 9 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு அப்ளிகேஷன் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வேல்யூவேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், இல்லை ரேட் ஆஃப் டாக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஒரு பொருள், அந்த பொருள் வந்து எனக்கு எந்த கேட்டகரியில் வருதுன்னே தெரியல. ஸோ இதில் 0 ரேட்டர்லேயே வர மாதிரி இருக்குது, 18லேயே வர மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு டிரான்சாக்ஷன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு டிஃபிகல்ட்டான எங்களோட ப்ராசஸ், என்னோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து டிஃபிகல்ட் ஆனது. ஸோ அதனால் எனக்கு வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒரு ஒரு அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து வரக்கூடிய ரிசிப்ட் வந்து டாக்ஸபிளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அது வேல்யூல இன்க்ளூட் ஆகணுமா இல்லையாங்கிறது தெரியல. எனக்கு ஒரு இன்சென்டிவ் வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறப்ப ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த குட்ஸை எதில் கிளாசிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சர்வீஸை எந்த இதில் கிளாசிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. அதாவது ஜிஎஸ்டி ரேட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏஎஸ்எம்டி 1 ஃபைல் பண்ணி அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுமா? ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுமா? பிளேஸ் ஆஃப் சப்ளை இஷ்யூக்கு பண்ண முடியாது. டைம் ஆஃப் சப்ளை இஷ்யூக்கு பண்ண முடியாது. இது இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸா, சப்ளை ஆஃப் சர்வீஸான்னு டவுட்டாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு ஐடிசி அவைலபிள் இருக்கா இல்லையான்னு இதுக்கெல்லாம் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் போக முடியாது. ரிவர்சல் ஆஃப் ஐடிசி எவ்வளோன்னு எனக்கு கால்குலேட் பண்ண முடியல, இதுக்கு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் போக முடியாது. எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி சப்ளையா இல்லையா அப்படிங்கிற கொஷினுக்கு போக முடியாது. ஸோ இந்த ரீசனுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் போக முடியாது. ஏஎஸ்எம்டி 1 வந்து ஆன்லைனில் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன், ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட், நியூ அப்ளிகேஷன் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எது சம்மந்தப்பட்டது? ரீசன் ஃபார் சீக்கிங் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஹெச்எஸ்என் சம்மந்தப்பட்டதுன்னா இங்கே நீங்கள் போடணும். ஓகேங்களா? உங்களோட ஆவரேஜ் மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளவு, அதுக்கான மினிமம் பேங்க் கேரண்டியோ மினிமம் டேக்ஸோ கட்டிடணும். கட்டிட்டு தான் நம்ம
நீங்க ஆர்டர் குடுக்குற வரைக்கும் நான் இந்த டாக்ஸ் ரேட் பணம் கட்டிடுறேன். நீங்க ஆர்டர தெளிவா குடுத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் அமௌண்ட்ட நான் இன்ட்ரெஸ்ட்டோட கட்டுறேன். அப்படிங்கிற டிக்ளரேஷன்லாம் எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். இது சம்மந்தப்பட்டது தான் ஏஎஸ்எம்டி 1ல இருந்து 9 வரைக்கும். ஸோ நமக்கு டைம் பத்தாதுங்கிறதுனால நானு அது சம்மந்தப்பட்ட ஃபார்ம்ஸ்ங்கிறத மட்டும் சொல்றேன். நீங்க அத ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ ஏஎஸ்எம்டி 10 ரிசீவ் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து டிஸ்கிரிபன்சிஸ் இன் த ரிட்டர்ன். ஸோ உங்க ரிட்டர்ன்ல எப்பல்லாம் டிஃபரன்சஸ் வருதோ, அப்ப ஏஎஸ்எம்டி 10ம் டிஆர்சி 01ஏவோ இல்ல டிஆர்சி 01 குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஐஐடிலேருந்து நோட்டீஸ் வருது. வேற அவுட் சோர்ஸ்லேருந்து நோட்டீஸ் வருது. ஆஃபீஸஸ் வந்து எங்களுக்கே தெரியாதுங்க. அங்கருந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. நாங்க உங்களுக்கு குடுக்குறோங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ஏஎஸ்எம்டி 10ல தான் வரும். ஓகேங்களா? இது வந்து பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன் ஸ்க்ரூட்னி. உங்களோட ரிட்டர்ன்ல என்ன ஃபைல் பண்ணீங்களோ, அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் 30 நாளைக்குள்ள ரிப்ளை குடுக்கணும். ஆ அமௌண்ட் டாக்ஸ் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத குடுக்கணும். இது எதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சேம் தான். ஷார்ட் பேமெண்ட், எக்ஸஸ் ஐடிசி, ஆர்சிஎம் பே பண்ணல. அடிஷனல் டர்ன் ஓவர் ஜிஎஸ்டிஆர் 9ல வந்து அடிஷனல் டர்ன் ஓவர் இருக்கு. ஆனா வந்து டிஆர்சி 03ல பணம் கட்டல. ஸோ இந்த மாரி ரீசனால ஏஎஸ்எம்டி 10 இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஏஎஸ்எம்டி 10 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கான ரிப்ளை நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் ஏஎஸ்எம்டி 11. நம்ம பியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ல போய் ஏஎஸ்எம்டி 10 வந்திருக்கும். அத ஓப்பன் பண்ணி ஆட் ரிப்ளைன்னு குடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஏஎஸ்எம்டி 11 வந்துரும். நம்ம வந்து டிஸ்கிரிபன்சிய அக்செப்ட் பண்ணி டாக்ஸும், இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணி ரிப்ளை குடுக்கலாம். இல்ல எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம். ஸோ அந்த ஏஎஸ்எம்டி 11 வந்து இப்படி தான் இருக்கும். ரிப்ளை டூ த ஷோகாஸ் நோட்டீஸ். நம்ம ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் எடுத்தா இப்படி தான் ஃபில் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஃபில் ஆன ஃபார்ம் குடுத்துருக்கேன். ஜிஎஸ்டிஆர் 10 எடுத்தீங்கன்னா இப்படி தான் ஃபில் ஆகிருக்கும். சாரி ஏஎஸ்எம்டி 10 எடுத்தீங்கன்னா இப்படி தான் ஃபில் ஆகி உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. நீங்க பண்ணக்கூடிய ரிப்ளை வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க குடுத்த ரிப்ளை என்ன? அட்டாச்மெண்ட் ஏதாவது இருக்கா? அந்த டீட்டெயில்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏஎஸ்எம்டி 12. ஏஎஸ்எம்டி 12ங்கிறது 10 குடுத்த நோட்டீஸ்க்கு 10ல நமக்கு குடுத்த ஆர்டர் அலாங் வித் நம்ம ரிப்ளை குடுத்ததுக்கு 11ல ரிப்ளை குடுத்திருப்போம். அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஏஎஸ்எம்டி 12ல அந்த ஆஃபீசர் ஆர்டர் குடுப்பாரு. சாட்டிஸ்ஃபை ஆனாலும் சரி, சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் சரி. ஓகேங்களா? ஏஎஸ்எம்டி 12 வந்து எப்பவுமே ப்ரொசீடிங்க டிராப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஎஸ்எம்டி 12 வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ரொசீடிங் டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ஏஎஸ்எம்டி 12 வந்து இப்படி தான் இருக்கும். ஆர்டர் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிப்ளை டு த நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 61. ஸோ உங்களோட ரிப்ளையை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிராப் பண்றது தான். ஓகேங்களா? அடுத்து ஏஎஸ்எம்டி 13. இதுதான் பெரிய ரிஸ்க்கான ஒண்ணு. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 3A குடுப்பாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா, அதாவது டியூ டேட்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனா, டியூ டேட் முடிஞ்ச அடுத்த நாள் 22ஆம் தேதி டியூ டேட்னா 23ஆம் தேதி உங்களுக்கு சிஸ்டமே இந்த நோட்டீஸ ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். இந்த நோட்டீஸ் ஜெனரேட் பண்ணதுலேருந்து 15 நாளைக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனா, ப்ராப்பர் ஆஃபீசர் இது வந்து ஏஎஸ்எம்டி 13 வந்து சிஸ்டம் ஜெனரேட் பண்ணாது. ப்ராப்பர் ஆஃபீசர் பெஸ்ட் ஜட்ஜ்மென்ட் அசஸ்மென்ட்ல மேக்ஸிமம் ப்ரீவியஸ் மந்த் டர்ன் ஓவர் எவ்வளவோ அத அப்படியே டிமாண்டா போட்டுருவாங்க. அதாவது ப்ரீவியஸ் மந்த் டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ் எவ்வளவோ அத அப்படியே டிமாண்டா போட்டுருவாங்க. இல்ல சம் ஆஃபீஸர் வந்து ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர கால்குலேட் பண்ணி அதுக்கேத்த மாரி டிமாண்ட் போடுறாங்க. ஸோ நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டிஆர் 3A வந்து 15 நாளைக்குள்ளேயும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவில்லை என்றால், உடனே உங்களுக்கு ஏஎஸ்எம்டி 13 இஷ்யூ பண்ணி டிஆர்சி 07ல உடனே டிமாண்ட் ஏத்திருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல உள்ள பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, பெனிஃபிட் அண்ட் ப்ராப்ளம் 2மே இருக்கு. இந்த நோட்டீஸ் வந்து 60 நாளைக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா டிராப் பண்ணிடும். 1 நெறைய கேஸஸ்ல சிஸ்டம் டிராப் பண்றதே கிடையாது. அதுதான் பெரிய ரிஸ்க். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா 90 நாள் தாண்டிடுச்சுன்னா ரெக்கவரி ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இனிஷியேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸர் நினைச்சா 6 மாசத்துக்குள்ள அத டிராப் பண்ண முடியும். ஆனா வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சிஸ்டமே டிராப் ஆயிடும் சார். நாங்க எதுக்கு பண்ணணும்? நாங்க பண்ண தேவையில்ல. நீங்க கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணுங்கங்கிறாங்க. கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணால் கிரீவன்ஸ் வந்து ரெசால்வ் ஆயிடுச்சுன்னு 15 நாளைக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சால்வே ஆக மாட்டேங்குது. ஸோ 2, 3 டைம் நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த டிமாண்ட் வந்து டிராப் ஆகுது. ஓகேங்களா? இது பிராக்டிகலா நாங்க ஃபேஸ் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கேஸஸ்க்கு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணி 4, 5 தடவ ஒரே கேஸ் கிரீவன்ஸ் ரிசால்வ்டுன்னு வரும். திருப்பி ட்விட்டர்ல போட்டு 4, 5 டைம் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணி தான் அத சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவும் ரிஸ்க்கான ஒண்ணு. வந்ததுன்னா 60 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணுங்க ரிட்டர்னு. டிராப் ஆயிடணும். டிராப் ஆகலன்னா உடனே கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு 5 இயர்ஸ் வந்து டைம் இருக்கு. ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணதுலேருந்து 5 இயர்ஸ். ஓகேங்களா?
அடுத்து ASMT 13ஓட சாம்பிள் ஃபார்ம் இதுதான். அடுத்து ASMT 14. ASMT 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 63 படி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அசஸ்மெண்ட். ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து 20 லட்சம் தாண்டிருச்சு அவங்க டர்ன் ஓவர், ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான். ஸோ அந்த பர்சனும் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ASMT 14 இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு 15 நாளைக்குள்ள ரிப்ளை பண்ணணும். TRC 01ஓட சேர்த்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 15 நாளைக்குள்ள நம்ம ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து நம்ம வந்து DRC 01க்கு அப்படியே ரிப்ளை கொடுத்துடலாம். அடுத்து ASMT 15. ASMT 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ASMT 14ல கொடுத்த சோகாஸ் நோட்டீஸ்க்கான ஆர்டர் தான் ASMT 15. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்ளை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை எந்த ரிப்ளையும் வரலைன்னா டைரெக்டாக உங்களுக்கு ASMT 15 வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அசஸ்மெண்ட் ஆர்டரில் இதான் ஃபார்மேட். ASMT 15ஓட ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்டு தான். நோட்டீஸ் ரெஃபர் டு த அபவ் வாஸ் இஷ்யூட் explanation to explain the reasons for containing conduct the business as an unregistered person. ஸோ உங்கள் GST கேன்சல் ஆகிடுச்சு, இன்னமும் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை உங்கள் த்ரெஷோல்ட் லிமிட் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னமும் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ராப்பர் ரிப்ளை பண்ணல, இல்லை கொடுத்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ASMT 15ல ஆர்டர் கொடுப்பாங்க. ASMT 16. ASMT 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சம் ஸ்பெஷல் கேசஸில் வரும். அதாவது வந்து ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து அவருக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க, நீங்கள் டேக்ஸை வந்து எவைட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து டேக்ஸ் லயபிலிட்டி வந்து காமிக்கலை அப்படிங்கிற அவருக்கு ஒரு எவிடன்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ASMT 16 வந்து இஷ்யூ பண்ணலாம். இது வந்து ASMT 16 இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் ADC, அடிஷ்னல் கமிஷனரோ ஜாயின்ட் கமிஷனரோ ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணலாம். இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது டேரெக்டாக DRC 07ஓட இஷ்யூ பண்ணிடலாம். சோகாஸ் நோட்டீஸ்லாம் கிடையாது, டைரக்ட் ஆர்டர் தான். இது வந்து ஸ்பெஷல் கேசஸில். ஸோ நீங்கள் வந்து டேக்ஸை கட்டாமல் ஃபாரினுக்கு போயிடுவீங்க, இல்லை உங்கள்கிட்ட இப்போ டேக்ஸை ரெக்கவரி பண்ணலைன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ வித் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் அடிஷ்னல் கமிஷனர் ஆர் ஜாயின்ட் கமிஷனர் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ASMT 16ம் DRC 07ம் இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து ASMT 17. அந்த ASMT 16ல கொடுத்ததை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் ASMT 17. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ASMT 17ங்கிறது அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அசஸ்மெண்ட் ஆகிற ASMT 16ல கொடுத்துட்டீங்க, ஆனால் வந்து நான் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து நான் இந்த மாதிரி இதில் கவர் ஆகக்கூடிய பர்சன் இல்லை அப்படின்னு 30 நாளைக்குள்ள நீங்கள் ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்னா அந்த அப்ளிகேஷனை ASMT 18 கொடுத்து ஒன்று அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணால் அந்த ப்ரொசீடிங் அங்கேயே முடிஞ்சிருச்சு, ரிஜெக்ட் பண்ணால் டிமாண்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ASMT 1லேருந்து 18 வரைக்கும் இதுதான். ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு காமன் டைப் ஆஃப் நோட்டீசஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? TRCலையும் ASMT ஃபார்ம்ஸ்லையும் ஏதாவது டவுட் இருக்கா? அண்டர் செக்ஷன் 63 தானே சார், 64 இருந்தது 14ல 15ல. 63 பார்த்தீங்கன்னா வந்து 63 வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கோ இல்லை கேன்சல் ஆன பர்சனுக்கோ கொடுக்கக்கூடியதான் அண்டர் செக்ஷன் 63. 64 வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேசஸ்க்கு செக்ஷன் 64. 65 வந்து ஆடிட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எங்களோட பெய்டு வாட்ஸ்அப் குரூப் அட்டிக்ங்கிறது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் வந்து 1499. 1000 இருந்தது, அப்புறம் 1299 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 1499 அலாங் வித் எங்களோட இ புக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதை பற்றின டீட்டெயிலும் எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் இருக்குது. இப்போ டைம் இல்லாதனால எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.